வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கான ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எட்டானல். ஜொமேட்டோ இவங்களுக்குள்ள தான் வராங்க. ஸோ 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 381 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 280ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நமக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எப்போ இவனுடைய இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஆல்ரெடி இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிவ்யூலாம் நம்ம பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். ஸோ இப்போ அதில் வந்து ஃப்யூச்சரில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அசஸ்மெண்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போவும் நம்ம வந்து அந்த ஃபோர்காஸ்டர்ஸுடைய அனாலிசிஸ் பார்ப்போம், அதில் நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பிஇ இப்போ பார்த்தோம்னா பிஇ டிடிஎம் வந்து பார்த்தோம்னாக்க 1447 இருக்குது. இது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு தான் ப்ரையாரிட்டி கிடைக்கும். இதை தாண்டி திருப்பி மேலே ஏற்றிட்டு போவாங்களா அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஏற்றிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது எப்போதுமே நல்லது. சரி, பிஇஜி பெக்கோட டிடிஎம் பார்த்தோம்னா -19.4 இருக்குது. ஸோ இப்போ க்ரோத் ஆஸ்பெக்ட் நமக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கோ. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50யோட இப்போ போன வருஷம் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்னுங்கிறது -4.1 அப்படிங்கிற லெவலில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் இந்த வருஷம் பாசிட்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.47ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபோர்காஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 1.5 மடங்கு கூட வருது. 2026க்கு 2020 அண்ட் 26க்கு ஃபோர்காஸ்ட் வந்து 1.5 மடங்கு கூட வருது. அப்படின்னா என்னென்னு 20லேருந்து 55க்கு மாறுது. 1.5 மடங்கு கிட்டக்க கூட வருது. நான் தோராயிரமாக சொல்கிறேன், ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லலை. 1.5 மடங்கு கிட்டக்க கூட வருது. சரி, இப்போ இதிலேருந்து அடுத்து 2027க்கு, ஏன்னா மார்ச்சோட முடிஞ்சிருச்சுனாக்கா அப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2027ஓட எஸ்டிமேஷன் ஃபோர்காஸ்ட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு 26ல் 55, 27ல் இவங்க ஃபோர்காஸ்ட் எதிர்பார்க்கக்கூடியது 93 அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து 45னா கிட்டத்தட்ட 90%, அப்ராக்சிமேட்டாக 90% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது ரெவென்யூ க்ரோத்துக்கு. அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2026க்கு 5.2 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஆனுவலைஸ்டாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இல்லை, ஆமாம், இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 2027ல் 2000 இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2027ல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஹை வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 2.6, ஹை வந்து 5.9. இப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 டைம்ஸ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து 2027க்கு 3 டைம்ஸ் கிட்டக்க கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இபிஎஸ் வந்து 2026க்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆனால் கூட 27க்கு கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் இவங்களுடைய ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஸோ 2026க்கான நம்ம ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய, கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் 2025ல் அவங்க ஹை எங்கே வச்சுருக்கிறான்னு பார்ப்போம். 2025ல் ஹை வந்து 368. அவங்க வந்து அக்டோபர் மாதம் 2025 தான் ஹை வச்சுருக்கிறாங்க. லோ வந்து 195 ஏப்ரல் மாதம் லோ வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் இருக்கா இல்லையான்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து இந்த இடத்துல கவனமாக இருக்கிறோங்கிறத கவனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பிரேக் பாயிண்ட், இப்போ நம்ம ப்ரைஸ் லெவல்ஸ் பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட் 279. அதை உடச்சி இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து 331லேருந்து 364, அதுக்கு மேலே போகிறான்னா 419லேருந்து 453,
அதுக்கும் மேல உடைச்சு போறான்னா 505லேருந்து 537 நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரேக் பாயிண்ட் 279 கீழ உடைச்சு அவன் வந்து கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னாக்க 190 அப்புறம் 106 இந்த 2 பிரைஸ்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு